குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 2ஆம் தந்திரத்தில் கர்ப்ப கிரியை என்ற பிரிவின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 466. சீவன் தோன்றி செயலற்று இருத்தல். பிண்டத்தின் உள்ளுரு பேதை புலனைந்தும் பிண்டத்தினூடே பிறந்து மரித்தது அண்டத்தின் உள்ளுரு சீவனும் அவ்வகை அண்டத்து நாதத் தமர்ந்திருந்தானே. பிண்டம் அப்படின்னா உடல், பேதை புலன் அப்படின்னா அறியாமை உடைய 5 புலன்கள், மரித்தது அப்படின்னா இறந்தது, அண்டம் அப்படின்னா உடலை சுற்றியுள்ள முட்டை போன்ற வானக்கூற்றால் ஆன வடிவம். பிண்டமான இந்த உடலில் அறியாமை வாய்ந்த புலன்கள் 5ம் உடலில் தோன்றி உடல் அழிந்த போது அவை எல்லாமும் செயலற்றன. அண்டத்தின் உடலை சுற்றி உள்ள அண்ட கோசத்தின் உள்ளே அமைந்துள்ள உயிரும் பக்குவம் பெற்ற போது தன் செயலற்ற நாத தத்துவத்தில் அடங்கும். பாடல் 467. இறைவன் கருவை அமைக்குமாறு இலைபொறி ஏற்றி எனது உடல் ஈசன் துளைபொறியில் கரு 5உடன் நாட்டி நிலைபொறி 30 நீர்மை கொழுவி உலைபொறி 9ல் 1 செய்தானே. இலை அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். துளை அப்படின்னா துலாக்கோள். 5 அப்படின்னா ஆ ஓ மா நாதம் விந்து என்னும் பிரணவம். உலைபொறி அப்படின்னா உடல். சதாசிவன் மாயையால் உண்டாக்கிய உடலை துலாக்கோள் போல் செலுத்தும் சிவ தத்துவமான ஆ ஓ மா விந்து நாதம் ஆகிய பிரணவத்தால் கருவை இயக்குவான். இயக்கி உயிரை நிலைக்க வைக்கும் ஆன்ம தத்துவம் 24ம் புருட தத்துவம் அல்லாத வித்யா தத்துவம் 6ம் உயிரின் இயல்புக்கு ஏற்றபடி கூட்டி உடலான பொறியிலே 9 துளைகளையும் அமைத்தனன். பாடல் 468. கருப்பையான சூளையில் வெந்தவை இன்புற்று இருவர் இசைவித்து வைத்தமன் துன்பக் கலசம் அணைவான் ஒருவனே. 9 நீர்ச்சால் கலசம் 18 வெந்தது சூளை விளைந்தது தானே. இசைவித்து அப்படின்னா மனம் ஒன்றி, துன்ப கலசம் அப்படின்னா துன்பத்தை அளிக்கும் குடம், அணைவான் அப்படின்னா சேர்ந்தவன், 9 நீர்சால் கலசம் அப்படின்னா 9 துளைகளால் ஆன நீர்சால் குடங்கள், விளைந்தது அப்படின்னா பக்குவம் ஆயின. சிற்றின்பத்தில் ஈடுபட்டிருந்த தாயும் தந்தையும் என்ற இருவரும் மனம் ஒன்றி வைத்த மண்ணால் ஆன குடத்துள் சேர்ந்தவன் ஆன்மா ஒருவனே. அதனுடன் 9 வாயிலாகிய நீர்சாலும் சூக்கும உடலான 8ம் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் ஆகிய 10ம் ஆக 18 குடங்களும் அந்த கருப்பையான சூளையிலே பக்குவமாய் வெந்தன. பாடல் 469. சித்திகளை கைவிடுவீர் அரியீர் உடம்பினில் ஆகிய 6ம் பிரியீர் அதனில் பெருகும் குணங்கள் செறியீர் அவற்றினுள் சித்திகள் இட்டது அரிய ஈரைந்தினுள் ஆனது பிண்டமே. துன்பம் 6 அப்படின்னா பேரு இழவு, துன்பம் பிணி, மூப்பு சாக்காடு என்பன. சித்திகள் அப்படின்னா அனிமா மகிமா லகிமா ஆகிய 8 வகையான விஷயங்கள். சித்திகள் வீடு பெற்றை தராதவை, அதனால் அவற்றை கைவிட வேண்டும். உடலில் பொருந்திய 6 துன்பங்களையும் அறியாது இருக்கிறீர்கள். அங்கு மனதுள் பெருகிக் கொண்டிருக்கும் தாமச ராட்சச சாத்வீகமாகிய குணங்களினின்றும் பிரியாது இருக்கிறீர்கள். அங்கே சித்திகள் அமைவதை பொருந்தாதீர்கள். உணரின் 10 மாதங்களில் ஆகியது இந்த பிண்டம் ஆகும். பாடல் 470. இறைவனை அடைவதற்கு உரிய வழியை உணர வேண்டும். உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த 9 வாய்தலும் வைத்து திடம் வைத்த தாமரை சென்னியுள் அங்கி கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே. 9 வாய்தல் அப்படின்னா கண் முதலிய 9 துளைகள். அவை மூடுதலும் திறத்தலும் ஆகிய இயல்பு கொண்டவை. கை கலந்தேன் அப்படின்னா சுழுமுனை நாடி வழியாய் தலையில் சகஸ்ர தலத்தில் விளங்கும் சோதி
இறுதியை அடைந்தேன் அப்படின்னு அர்த்தம். சென்னி அப்படின்னா தலை, கடை வைத்த அப்படின்னா இறுதியில் வைத்த, உடலை மாயையின் என்று தோற்றுவித்த விதமும் உடலுள் உயிரை அமைத்த விதமும் உணர்ந்து மடையுடன் கூடிய 9 வாயில்களை அமைத்து உறுதியான 1000 இதழினை உடைய தாமரையுடன் கூடிய சிரசில் தீயின் இறுதி நிலை வைத்த இறைவனை சுழுமுனையிலே சேர்ந்தேன். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் 471வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.